மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் விஜய் பேசினார். அப்போது நதிநீரை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக குறிப்பிட்டு தீர்மானத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடகா சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ ஒப்புதல் அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர் ஆணையத்துக்கு கோருவதாக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட எந்த ஒரு அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் தீர்மானத்தின் மூலம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேகதாது பிரச்சினைக்காக தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற அம்சத்தை தனி தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை தீர்மானத்தில் சேர்க்க சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் முதலமைச்சர் விஜய் பரிந்துரைத்தார். தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடக அரசின் நடவடிக்கையை கண்டித்தார். தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்தும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது. பின்னர் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கைப்படி அந்த அம்சம் சேர்க்கப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது. மறுப்போரை இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள சாதுக்கள், சாலையோர வியாபாரிகளிடம் 75க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், தற்போது சோதனைக்கான காரணம் என்ன? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கோவிலே மலையாக சிவனாக எண்ணி வழிபடக்கூடிய அந்த அண்ணாமலையார் மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவலப்பாதை அமைந்துள்ளது. இந்த கிரிவலப்பாதையில் சுமாராக தமிழக மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட சாதுக்கள் இங்கு தங்கி இங்கேயே இருந்து அவர்கள் யாசகம் பெற்று அங்கிருந்து சிவ தொண்டுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இதில் ஒரு சில சாமியார்கள் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதாக தொடர்ந்து புகார்கள் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக அது மட்டுமின்றி ஒரு சில சாதுக்கள் கஞ்சா போதையில் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களிடமே சில அத்துமீறான செயல்களில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார் வந்ததன் அடிப்படையில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 5 காவல் நிலையங்களை சேர்ந்த போலீசார் இன்று காலை டிஎஸ்பி ராஜா தலைமை போலீசார் சாதாரண பாதை முழுவதும் உள்ள 2000க்கும் மேற்பட்ட சாதுக்களிடம் கஞ்சா போன்ற பொருட்கள் உள்ளதா அல்லது வேறு ஏதாவது போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிற குட்கா, ஆன்ஸ் போன்றவை பயன்படுத்தப்படுகிறதா என குறித்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதை முழுவதிலுமே தனித்தனி குழுவாக அமைத்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக போதை வஸ்துக்களை கிரிவல பாதையில் கட்டுப்படுத்த வேண்டும் என ஆன்மீக பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த அடிப்படையில் தற்போது காவல்துறை இந்த இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டு வருவது ஆன்மீக பக்தர்களும் பெரும் வரவேற்பு ஏற்படுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ். தமிழ்நாட்டில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கயத்தார், வில்லிச்சேரி, நாலாட்டின்புதூர் பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. அதேபோன்று தஞ்சாவூர் மாநகரில் கனமழை கொட்டி தீர்த்தது. பாபநாசம், கபிஸ்தலம், வாண்டையார் இருப்பு உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
நெல்லையில் காலை நேரத்தில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ரெங்கப்பாளையம் கிராமத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் மின்கம்பங்கள் வயலில் சாய்ந்ததில் அங்கு மேய்ச்சலுக்கு நின்றிருந்த 2 எருமை மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. நீலகிரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கிழக்கு விதர்பா முதல் தமிழ்நாடு பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெயிலை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே பீகாரைச் சேர்ந்த 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் பிபின் மஞ்சியை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த பீகார் மாநில தம்பதியின் 3 வயது பெண் குழந்தை காணாமல் போனது. நீண்ட தேடுதலுக்கு பிறகு அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டது தெரியவந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமி சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிபின் மஞ்சி என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பிபின் மஞ்சியை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த திருவள்ளூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி பிபின் மஞ்சியை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி அளித்தார். இதனையடுத்து அவரை கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் ஏஎஸ்பி சுபம் தீமன் தலைமையில் விசாரணை நடத்தி வீடியோ பதிவு செய்து கொண்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தனது 56வது பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய், தனது அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மக்களாட்சி மாண்புகளை காத்திடவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தாங்கள் உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியடையவும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டிருந்தார். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தனக்கு வாழ்த்து தெரிவித்த தலைவர்களுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். அதன்படி முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான பற்றிலும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதிலும் உறுதியுடன் இணைந்து நிற்போம் என்று தெரிவித்தார். அத்துடன் தமிழ்நாட்டு மக்களின் நலன், கண்ணியம் மற்றும் விருப்பங்களுக்காக தொடர்ந்து ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்று பதிவிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, ஜனநாயகத்தின் ஆன்மாவிற்கான போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை ஒன்றிணைந்து போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக, திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். தேவைக்கு ஆட்சி அமைக்க சிபிஎம் ஆதரவளித்ததை திமுக ஆதரவாளர்கள் விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையிலும் சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நிலவிய இக்கட்டான அரசியல் சூழலில் தங்கள் முன்னால் 3 வழிகள் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 1, ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தேவைக்கு ஆதரவளிப்பது; 2, திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பது; மற்றொன்று குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்பது அல்லது மீண்டும் தேர்தலை சந்திப்பது என சண்முகம் தெரிவித்துள்ளார். உடனடியாக மற்றொரு தேர்தலை சந்திக்க எந்த கட்சியும் தயாராக இல்லை என்றும், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்தால் அது ஆளுநர் வழியாக பாஜக அரசின் மறைமுக ஆட்சியாகவே மாறும் என்று கருதியதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் அதிமுக ஆட்சி அமைப்பதையும் அதை திமுக கூட்டணி ஆதரிப்பதையும் சில அறிவு ஜீவிகள் முன்வைத்ததாகவும், அது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிராகரித்து விட்டதாக அவர் விவரித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகால இருதுருவ அரசியல் நிலைக்கு இந்த தேர்தல் முடிவு கட்டியுள்ளதாக சண்முகம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் கொடுத்துள்ள உறுதிமொழிகளின்படி மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்று ஆதரவளிக்கும் என்றும் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு ரவுடி போல செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார்.
சென்னை தியாகராய நகரில் மேகதாது அணை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக அனைத்து உழவர் சங்க தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல்லுக்கான கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கலந்து கொண்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் பேசிய அன்புமணி மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கடுமையாக சாடினார். ஒரு முறை கூட கர்நாடகா உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல, நடுவர் மன்ற தீர்ப்பும் மதிக்கல, உயர் நீதிமன்ற தீர்ப்பும் மதிக்கல, மக்கள் மன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பும் மதிக்கல. ரவுடி மாதிரி அப்பப்போ அப்படியே நான் தான் கொடுப்பேன். பிஜேபி அரசா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, மத்தியில் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் ஆட்சி வருது. இதுக்கு முன்பு பிஜேபி இருந்தது, அடுத்தது பிஜேபி வரலாம். தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி மேகதாது அணைக்கு எதிராக விவசாய சங்கங்களுடன் இணைந்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் 3 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தார். சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் சௌமியா அன்புமணி நன்றி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களோடு சென்று அவர் முதலமைச்சரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதற்கு முன்பு எந்த அரசும் இந்த கணக்காய்வை நடத்துவோம் என்று உறுதியளிக்கவில்லை என்றார். எல்லா ஆளுநர் உரையிலோ இல்லை எந்த இடத்துலையுமே சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. இதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை தமிழக அரசு, தமிழக வெற்றி கழக அரசு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துள்ளோம். உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். அவர்களும் சொன்னார்கள், மார்ச் மாதம் மைய அரசின் அந்த சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ், அவர்களுடைய சர்வே எடுத்து முடிக்கப்படும். அதோடு சேர்ந்து எப்படி எடுக்கப்படுவது என்ற திட்டங்களை நாங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம். சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் என 46 ஆண்டு காலமாக பாமக போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆளுநர் உரையை இயக்குநர் அட்லி படங்களுடன் ஒப்பிட்டு திமுக உறுப்பினர் சிவசங்கர் பேசிய நிலையில், திரைத்துறையே சாராத சிவசங்கர் சம்பந்தமே இல்லாமல் ட்ரெய்லர் அட்லி என பேசுவது ஆச்சரியமளிப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி, அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்களில் இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? முல்லை பெரியாறு அணை தொடர்பாக தமிழ்நாட்டு நிலைப்பாட்டுக்கு கேரள எம்பி எதிர்ப்பு, டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க நீதிமன்றம் மறுப்பு, இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று 3வது ஒருநாள் போட்டி உள்ளிட்ட செய்திகளை டாப் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டு அணையின் நீர்த்தேக்கம் உயர்த்தப்படும் என தமிழக அரசின் அறிவிப்புக்கு இடுக்கி எம்பி டீன் குரியகோஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தாவேகா அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வியாழக்கிழமை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் தன் உரையின் பொழுது முல்லை பெரியாற்றில் கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும், அணைப்பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொண்டு நீர்த்தேக்கம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இடுக்கி எம்பி டீன் குரியகோஸ், முல்லை பெரியார் அணை விவகாரம் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ள நிலையில் தமிழக அரசின் அறிவிப்பு முறையற்றது என்றார். പുതിയ തമിഴ്നാട് സർക്കാർ അവരുടെ നയപ്രഖ്യാപന പ്രസംഗത്തിൽ അസന്നിഗ്ധമായി മുല്ലപ്പെരിയാറിൽ ഡാം പണിയാൻ അനുവദിക്കില്ല എന്ന് ഡാമിന്റെ ജലനിരപ്പ് ഉയർത്തും എന്നുള്ള ഒരു പ്രഖ്യാപനം കൂടി നടത്തുന്നുണ്ട്. ഇത് അങ്ങേയറ്റം അപലപനീയമാണ്. தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்கி மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது.
கடந்த மாதம் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டு வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேசிய தேர்வு முகமையின் பரிந்துரையின்படி வரும் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்கி வைக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தேஜஸ் காரியா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆரம்பத்திலேயே டெலிகிராமை முடக்கவில்லை என்றும் கடந்த 3ஆம் தேதி அவசர கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு கூறியது. சட்டவிரோதமான கண்டென்ட்களை முன்கூட்டியே கண்டறிவதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கலை டெலிகிராம் நிறுவனமும் ஒப்புக்கொண்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஒரு குறிப்பிட்ட தரப்பு மாணவர்கள் எழுதும் தேர்விற்காக இந்தியாவில் உள்ள 15 கோடி பயனாளர்களின் உரிமையை பறிக்கலாமா என மத்திய அரசிடம் வாய்மொழியாக கேள்வி எழுப்பினார். இருப்பினும் தேர்வு முறையின் முக்கியத்துவத்தை கருதி மத்திய அரசின் தடையை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி அறிவித்தார். இதனால் டெலிகிராம் இடைக்கால முடக்கத்திற்கு தடை விதிக்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தேஜஸ் காரியா உத்தரவிட்டார். நாளை நீட் மறுதேர்வு நடைபெறவிருக்கும் நிலையில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சின்னசேலம் சேலம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருப்பத்தூர் சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நாளை நீட் மறுதேர்வு நடைபெறவிருக்கும் நிலையில் சின்னசேலத்திலிருந்து காலை 10:19 மணிக்கு புறப்பட்டு சிறப்பு ரயிலானது காலை 11:20 மணிக்கு சேலம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் சேலம் இடையேயும் சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சின்னசேலத்திலிருந்து காலை 10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் காலை 11:20 மணிக்கு சேலம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரிலிருந்து காலை 7:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் 10:15 மணிக்கு சேலம் வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நீட் மறுதேர்வு நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்காக சிறப்பு ரயில்களை ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சிவசேனா கட்சித் தலைவர் பொறுப்பில் இருந்து விலக தயார் என உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். மும்பையில் சிவசேனா கட்சியின் 60வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே தன் மீது அபாண்டமாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் தலைவர் பொறுப்பில் இருந்து விலக தயார் என்றார். जे आरोप माझ्यावरती होत आहेत ते जर तुम्हाला खरं वाटत असतील तर तुम्ही मला सांगायचं, मी आत्ता या पदावरनं पाय उतारवायला तयार आहे. फक्त माझी एक अट आहे की ही सोन्यासारखी शिवसेना चोराच्या दरोडेखोराच्या हातात जाऊ द्यायची नाही. ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே என சிவசேனா இரண்டாக உடைந்த நிலையில் இதில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மகாராஷ்டிரா துணை முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே உள்ளார். இந்நிலையில் மக்களவையில் உத்தவ் தாக்கரே அணிக்கு உள்ள 9 எம்பிக்களில் 6 பேர் ஏக்நாத் ஷிண்டேவுடன் கைகோர்க்க திட்டமிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் உத்தவ் தாக்கரே அணி உடையும் அச்சம் நிலவுகிறது. ஜியோ நிறுவனத்தின் பங்குகளை வெளியிடுவதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் குழுமத்தின் 49வது ஆண்டு பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அக்குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி சர்வதேச நிச்சயமற்ற தன்மையை பிரதமர் மோடியின் கீழ் இந்தியா திறமையுடனும் விவேகத்துடனும் கையாண்டதாக தெரிவித்தார். Under the able, experienced and far-sighted leadership of Prime Minister Shri Modi ji, India has handled the situation with exemplary competence, commitment and wisdom. I can see India emerging much stronger in the fast-changing multipolar world. ஜியோ நிறுவனத்தின் பங்குகளை வெளியிட உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். With great delight, let me tell you that the board of Jio Platforms has approved the draft red herring prospectus earlier today and it will be filed with SEBI. This is a deeply emotional moment for me, for the entire Reliance family and for millions of its shareholders. முன்னதாக பிரதமராக தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பதவியில் இருந்து சாதனை படைத்த பிரதமர் மோடிக்கு முகேஷ் அம்பானி வாழ்த்து தெரிவித்தார்.
அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு கத்தார் அரசு பரிசளித்த விமானத்தை நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்த அதிபர் ட்ரம்ப் உலகின் ஆடம்பரமான விமானம் என புகழாரம் சூட்டினார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கத்தார் அரச குடும்பம் பரிசளித்த ஏர்ஃபோர்ஸ் 1 747 விமானத்தை ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது. இதனை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் டெக்சாஸில் உள்ள அமெரிக்க விமானப்படை பாதுகாப்பு மையம் மறுசீரமைப்பு செய்து வந்தது. அதாவது விமானத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து அதன் வால் பகுதி அமெரிக்க கொடி வடிவில் மாற்றியமைக்கப்பட்டது. விமானத்தை பார்வையிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதில் கையெழுத்திட்டு நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். தற்போதுள்ள ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை விட இது அதிக வேகத்திலும் இடைவிடாது அதிக தூரமும் பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது உலகின் ஆடம்பரமான விமானம் என்றும் ட்ரம்ப் புகழ்ந்துள்ளார். $400 மில்லியன் மதிப்புள்ள இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 4000 கோடி மதிப்பிலான இந்த விமானம் வெளிநாட்டிலிருந்து கிடைத்த முன்னெப்போதும் இல்லாத பரிசு என்பதால் இது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களும் எழுந்துள்ளன. தன்னுடன் ஒரு போட்டோ எடுக்க இத்தாலி பிரதமர் மெலனி கெஞ்சியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் தானும் இத்தாலியும் யாரிடமும் ஒருபோதும் கெஞ்ச மாட்டோம் என ஜார்ஜியா மெலோனி பதிலடி கொடுத்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இத்தாலி நாட்டின் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தன்னிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்ள விரும்பியதாகவும் அதற்கு தான் மறுத்துவிட்ட நிலையில் மெலோனி மீது தனக்கு பரிதாபம் ஏற்பட்டதாகவும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ட்ரம்ப் கூறியிருப்பது முற்றிலும் பொய் என தெரிவித்துள்ளார். மேலும் தானும் இத்தாலியும் ஒருபோதும் யாரிடமும் கெஞ்சப்போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். Che non abbia la stessa determinazione con i nemici dell'Occidente, con i nemici degli Stati Uniti, con leadership con le quali invece si dimostra molto più accondiscendente. Però una cosa se la deve ricordare, io e l'Italia non imploriamo mai. மேலும் அடுத்த வாரம் இத்தாலி அமைச்சர்கள் அமெரிக்கா செல்ல இருந்த பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.